ராஜேஷ் பொன்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா 18/7/2023 ஒரு கிரக நிலைமை சுக்கரனுடைய விஷயத்தை சொல்கிறார். 18/7/2023 சுக்கரனுடைய பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளை எப்படி சொல்கிறது, எப்படி அறியறதுன்னு கேட்குறார். இப்போ இந்த இடத்துல லக்னத்திற்கு ஏற்றார் போல தான் நீங்கள் அறிஞ்சுக்கணும். சுக்கரன் சிம்மத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். சனியின் 7ஆம் பார்வை வாங்கி ராகுவுடன் இணைந்த குருவின் 5ஆம் பார்வை வாங்கிய தருணத்தில் எப்படிலாம் யோசிக்கிறார் பாருங்க மாணவர். இதுதான் கேள்வி. இதுக்கு தான் நான் இருக்கிறேன். இந்த இடத்துல சுக்கரனுடைய விஷயத்தை எப்படி நம்ம கணிக்கிறது, சுக்கிரனின் சுபத்துவம் மற்றும் பாபத்துவத்தை எப்படி அறிவது? இந்த இடத்துல பாருங்கள், சுக்கிரன் செவ்வாய் சனியோடும் இணைந்திருக்கிறார், ராகுவோடும் குருவின் பார்வையிலும் இருக்கிறார். ராகுவோடு இணைந்து குருவின் 5ஆம் பார்வை. இந்த இடத்துல குருவுக்கு என்ன பார்வை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்கின்ற அமைப்பு இந்த இடத்துல தான் செயல்படும். இந்த இடத்துல நீங்கள் லக்னத்திற்கு ஏற்றார் போல தான் பார்த்துக்கணும். முதல்ல சுக்கிரன் கெட்டு போனார்னு அர்த்தம். அன்பு மாணவர்களே, ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோடு இணைந்த ஒரு கிரகம் சுத்தமாக பலவீனமாகும், அது யாராக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் இந்த இடத்துல இரட்டை நிலைகளாக சுக்கிரன் செயல்படுவார். ஒருவேளை இவர் இல்லை, இது அற்புதமான பிருகமங்கல யோகமாக செயல்படும். இந்த பிருகமங்கல யோகம் என்பது செவ்வாயை புனிதப்படுத்தி சுக்கிரனை அந்த அளவிற்கு ஒன்றும் குறைப்படுத்தாத, செவ்வாயின் சுக்கிரனும் சேர்றது கெடுதல் கிடையாது. இந்த இடத்துல பிருகமங்கல யோகம் சிறப்பாக செயல்படும் லக்கணத்திற்கு ஏற்ப. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல குரு அணி லக்கணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம், கடகசிம்ம லக்கணக்காரர்களுக்கு இந்த அமைப்பு மிக அற்புதமாக பிருகமங்கல யோகமாக செயல்படும். பிருகமங்கல யோகம்னா என்ன? கட்டிடங்கள் சார்ந்த, பூமி சார்ந்த, நெருப்பு சார்ந்த, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் இவர் செவ்வாய் மிகப்பெரிய யோக பலன்களை தருவார். அதற்காக சுக்கிரன் பலம் இழப்பாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இணைவு எந்த லக்கணமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். கூட குருவின் பார்வை வேற இருக்கு, சிறப்பாக இருக்கும். செவ்வாயுடைய காரகத்துவங்கள் இந்த இடத்துல வலிமையாக இருக்கும். சுக்கிர தசை என்ன செய்யும்? செவ்வாயுடைய கலப்பு பலன்களை செய்யும், செவ்வாயோடு கலந்த நன்மை பலன்களை செய்யும்.